தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மத்திய அரசு ஒரு பதில் மனு சொல்லியிருக்காங்க. என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பதில் மனு கொடுத்துருக்காங்க. எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஸ்கேம் தொடர்பானது. இன்றைக்கி நீட் ஸ்கேம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஆள் மாறாட்டம் நடந்தது. நீட் ஸ்கேம் அப்படின்றதில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. சிபிஐ ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களும் இப்போ வேகமாக போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் ஜூலை 6ஆம் தேதி நமக்கு, அதாவது இந்த மாதம் 6ஆம் தேதி நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நீட் தொடர்பான விவாதங்கள் நடக்க போகுது. அதுக்குரிய ரிசல்ட் மேபி என்ன தீர்ப்பு அப்படின்றதும் தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதற்கு இடையில் அந்த தீர்ப்புக்கு முன்பாக என்டிஏ தரப்பும் சரி, மத்திய அரசாங்கமும் இது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும். அது ஒரு முறையும் இருக்குது. அதை தான் இப்போ பிரமாண பத்திரம் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கேட்டுக்கிறாங்க என்னென்னா, நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீட் தேர்வு நிறைய பேர் நீட் தேர்வு நடத்தணும், மீண்டும் நடத்தணும், மறு தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்துட்டுருக்கு. ஈவன் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதான் கேட்டுட்ருக்காங்க. பட் இதற்கு இடையில் நீட் தேர்வு நடத்துவதற்கு அது சாத்தியம் உண்டு. அதே நேரத்தில் அதை நடத்துறதுனால நிறைய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படும். அதாவது குறிப்பாக நல்லா நேர்மையாக படித்து எழுதின மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஸ்கேம் அப்படின்ற விஷயத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் நாடு முழுவதும் எல்லா நாடு முழுவதுமே இந்த பிரச்சனைகள் கிடையாது. நீட் ஸ்கேம்ன்றது நாடு முழுவதும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும்தான் அந்த பேப்பர் லீக்கு, அந்த கொஸ்டின் பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தவறுகள் நடந்திருக்கு. அதற்கு உண்டான பனிஷ்மெண்ட், அதற்கு உண்டான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதற்காக ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க திரும்ப ஒரு நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்றது தேவையில்லாதது. அதனால் நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்ற உத்தரவு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறது? மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதின அவங்க கொடுத்த அந்த பிரமாண பத்திரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் இது. நீட் தேர்வு நீங்கள் நடந்து முடிஞ்ச நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறு தேர்வு கிடையாது, அது வைக்கக்கூடாதுன்றது அதுக்கு அர்த்தமாகுது. ஃபஸ்ட்டு இது அதை நடத்துறதுனால அப்படி நடந்தால் என்ன பாதிப்புனா, நேர்மையாக தேர்வு எழுதின நிறைய மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இது நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா, என்னென்ன நடவடிக்கைகளை அவங்க இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம், என்டிஏ தரப்புலேருந்து இந்த நீட் ஸ்கேம் இன் ஃப்யூச்சரில் என்னென்னலாம் வரக்கூடாது, புதிய விதிமுறைகள் என்ன, புதிய விதிமுறைகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அடுத்த வருடம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். இப்போ இந்த நீட் ஸ்கேமில் ஈடுபட்டவர்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட், என்னென்ன தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த பிரமாண பத்திரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கான பேசு பொருளாக இருந்துகிட்ருக்கு. பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நமக்கு கவுன்சிலிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது மத்திய அரசாங்கம் மறுதேர்வு வைக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றது தெரிய வருது. அப்போ நீட் எக்ஸாம் இவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுப்பாங்களான்றதும் நமக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட் அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா மறுதேர்வுன்றது நடக்காது. இப்போ இருக்கிறது ஆஸ் இட் இஸ் என்ன ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணாங்களோ அதுதான் ஃபைனலாக இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலுமே 6ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டாக்குரிய அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் 6ஆம் தேதி அது பண்ணாலும், அல்லது அந்த நீட்டோட விசாரணை 8ஆம் தேதி முடிஞ்சு 9ஆம் தேதியோ எப்போ வேணால் அதை ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக கண்டிப்பாக நமக்கு தகவல் நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்தாகணும். எதாக இருந்தாலுமே நமக்கு இன்னும் ஒரு 2 நாட்டில் கண்டிப்பாக தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எல்லாருமே கவுன்சிலிங் நடந்தால் அதற்கு தயாராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.